பாலைவன காற்று தூசியை தூண்டிவிடுகின்றது. சூரியன் எருசலேமின் மலைகளை சுட்டெரிக்கின்றது. மேலும் தீர்க்க தரிசனத்தின் நிழல்களில் ஒரு சிவப்பு கன்று பிறக்கின்றது. ஒரு கன்று மட்டும் அல்ல, ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பேசப்பட்ட ஒன்று. சிவப்பு கன்றுக்குட்டி. இப்பொழுது அவர்கள் தியாகம் நெருங்கி வந்துவிட்டது என்று கூறுகின்றார்கள். பயிற்சிகள் கூட தொடங்கிவிட்டன. ஆகஸ்ட் 2, 2025 அது நடக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதன் பொருள் என்ன? இப்பொழுது ஏன்? சாம்பல் உயர்ந்த பிறகு என்ன நடக்கும்? அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, குறைபாடில்லாத சிவந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வாருங்கள், அதை முற்றிலும் எரித்து போடுங்கள் என்றார். இது வெறும் கட்டளை அல்ல, இது பாவத்திற்கான சடங்கு சுத்திகரிப்பு. சிவப்பு கன்றுக்குட்டியின் சாம்பல் வேறு எதுவும் செய்ய முடியாததை சுத்தப்படுத்துவதாக இருந்தது. கோவில் பலி இல்லை, ஆசாரிய செயல் இல்லை, இந்த சிவப்பு கன்றுக்குட்டி மட்டுமே. இங்கே மர்மம். எருசலேமில் 3வது கோவில் எழுவதற்கு, யூத மக்கள் கோயில் வழிபாட்டை மீண்டும் தொடங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு சரியான சிவப்பு கன்றுக்குட்டியின் சாம்பல் தேவைப்பட்டது. 2000 ஆண்டுகளாக ஒன்று கூட இல்லை. இதுவரைக்கும் 2022 5 குறைபாடற்ற சிவப்பு கன்றுகள் டெக்சாஸில் இருந்து இஸ்ரேலுக்கு ரபினிக் ஆய்வின் கீழ் பறக்கவிடப்பட்டன. அவர்கள் வெறும் விலங்குகள் அல்ல, அவை தீர்க்க தரிசன சமிக்ஞைகள். யூத தலைவர்கள் நம்புகிறார்கள், ஒருவர் கூட 3 வயதிற்குள் களங்கமின்றி இருந்தால் அது தியாகம் செய்யப்படும். இப்பொழுது கிசுகிசுக்கள் காற்றை நிரப்புகின்றன. ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. ஒரு முழு அளவிலான ஒத்திகை தியாகம் ஏற்கனவே செய்யப்பட்டது மற்றும் ஆகஸ்ட் 2, 2025 உண்மையான நாளுக்காக குறிக்கப்பட்ட நாளாகும். ஆனால் இங்கே தெய்வீக முரண்பாடு. சிவப்பு கன்றுக்குட்டி ஒரு நிழல் மட்டுமே, முன்னோக்கி சுட்டிக்காட்டும் ஒரு சின்னம். இயேசுவே உண்மையான தியாகம். நம்மை சுத்தப்படுத்திய ஆட்டுக்குட்டி சாம்பலால் அல்ல, ஆனால் அவரது இரத்தத்தால். எபிரேயர் 9:13-14 கூறுகின்றது, பசுவின் சாம்பல் மாமிசத்தை பரிசுத்தமாக்கும், கிறிஸ்துவின் இரத்தம் இன்னும் எவ்வளவு உங்கள் மனசாட்சியை சுத்தப்படுத்தும். அவர்கள் மீண்டும் உலகை தூய்மைப்படுத்த தயாராகி வருகின்றனர், ஆனால் உலகம் பார்க்கவில்லை. சுத்திகரிப்பு ஏற்கனவே வந்தது, சிலுவையின் வழியாக. சிவப்பு கன்றுக்குட்டி தியாகம் வெறும் அடையாளமாக இல்லை, இது மிகப்பெரிய ஒன்றின் நுழைவாயில். 3வது கோவிலை மீண்டும் கட்டுதல், கோவில் தியாகங்களின் திரும்புதல். 2 தெசலோனிக்கர் 2:4 படி, அக்கிரமக்காரன் தேவன் என்று சொல்லி அந்த ஆலயத்தில் நிற்பான், அந்தி கிறிஸ்துவாக. இது இறுதி கவுண்டவுனின் ஆரம்பம். இது அனைத்தும் தொடங்குகின்றது ஒரு தியாகத்தின் புகையுடன். நாம் இனி ஊகங்களை பற்றி பேசவில்லை, நாங்கள் திட்டமிடப்பட்ட தியாகங்களை பற்றி பேசுகின்றோம். பயிற்சி பெற்ற பூசாரிகள் பற்றி, ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கன்றுக்குட்டியை பற்றி. அது நடந்தால் உலகம் ஒரே இரவில் மாறக்கூடும். எனவே நீங்கள் இதை பார்க்கின்றீர்கள் என்றால் நீங்கள் தற்செயலாக இங்கு வரவில்லை. அறிகுறிகள் இனி மறைக்கப்படவில்லை, அவை முதல் பக்க செய்திகள். ஆனால் கேள்வி என்னவென்றால், நீங்கள் தயாரா? சிவப்பு கன்றுக்குட்டி வருகின்றது, ஆனால் இயேசுவும் வருகின்றார். அவர் செய்யும் பொழுது அது சாம்பலுடன் இருக்காது, அது மகிமையுடன் இருக்கும்.